இட் வெல்கம் டு டெரி. இட்டுங்கிற ஒரு அமானுஷமான சக்தி எப்படி பென்னிவைஸ் ஃபார்மை வந்து எடுத்துச்சு அண்ட் டெரியில வாழ்ற குழந்தைகளை அது என்ன பண்ணுது அப்படிங்கறதா இந்த இட் வெல்கம் டு டெரி வெப் சீரிஸ் சீசன் 1 ஒரு சின்ன பேஸ் பிளாட். அண்ட் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் விஷஸ். இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ்: நீங்க எப்பவுமே செல்ஃபிஷா வந்து உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி தான் எல்லா முடிவும் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் நிதானமா நிறுத்தி இன்னொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்க இதை எப்படி அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, நம்ம எடுத்த முடிவு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி தெரியும், ஏன் வந்து இதை வந்து தப்புன்னு சொல்றாங்க அப்படின்னு நிதானமா யோசிச்சிங்கன்னா இன்னொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூமே தெரியும். அண்டு உங்க மேல இருக்கிற இத்தனை நாளா நம்ம இதை வந்து டாமினேட்டிங்கா பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் புரிய வரும். எப்பவுமே கிவ் அண்ட் டேக் இருக்கிற விஷயத்துலதான் growth இருக்கும். ஸோ கொஞ்சம் நம்மளை பத்தி நம்மளே ரீகன்ஸ்ட்ரக்ட் ரீஸ்டார்ட் பண்றதுங்கிறது ரொம்ப நல்லது எப்பவுமே. ஸோ இட் வெல்கம் டு டெரி இந்த வெப் சீரிஸை பொறுத்தளவில் 8 எபிசோட் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம். கிரெடிட்ஸ் எல்லாம் ஓட்டி விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 55 நிமிஷம் சாலிடா அந்த 8 எபிசோடு இருக்கும். அந்த இந்த இட் வெல்கம் டு டெரி இது வந்து டைரக்ட் ப்ரீக்வல் தான். இங்கிருந்து இந்த இட் ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிச்சிங்கன்னா கூட இந்த வெப் சீரிஸ் பார்த்து முடிச்சு கூட இட் சாப்டர் 1 இட் சாப்டர் 2 பார்த்தா கூட உங்களுக்கு இந்த இட் பிரான்ச்சைஸ்ல வந்த இந்த 3 ப்ராஜெக்ட்ஸ் புரியும். அதாவது இந்த வெப் சீரிஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இட் படங்கள் பார்க்க தேவையில்லைன்னு சொல்றேன். இந்த வெப் சீரிஸை பொறுத்தளவுல ஹாரரை விட இந்த டெரிங்கிற டவுனை ரொம்ப அழகா பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற டார்க்னஸ் அண்ட் ஏன் வந்து அந்த டார்க்னஸ் வந்து இந்த மக்களுக்கு நடுவில் வந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு வேர்ல்டு பில்டிங்கும் கேரக்டர் டெவலப்மெண்ட்டுமே அழகா பண்ணியிருக்காங்க. சிம்பிளா சொல்ல போனா இந்த வெப் சீரிஸ்ல டெரி டவுனுமே ஒரு கேரக்டரா தான் வந்து பிளே ஆகும். இந்த கதையை 1960ஸ்லயும் 1900ஸ்லயும் வந்து செட் பண்ண விதம் ரொம்ப ரியலிஸ்டிக்கா ஃபீல் ஆகுது. அதுக்கு இந்த வெப் சீரிஸோட ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் மேக்கப் அண்ட் காஸ்டியூம் டிசைனர்ஸ்க்கு கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். ரொம்ப அந்த பீரியடுக்கு மேட்ச் பண்ற மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது நிறைய பேர் நோட் பண்ண மாட்டீங்க, பட் ஆனா ஒரு ஃப்ரேம்ல பேக்ரவுண்ட்ல நடக்கிற சில விஷயங்களுமே வந்து இந்த அட்டென்ஷன் டு டீடைல்னு சொல்லுவாங்க. ஈஸ்டர் எக்ஸ்னு நிறைய ஒளிச்சு வச்சுதான் வந்து கதையை பில்ட் பண்றாங்க. அதுவும் இல்லாம இது வந்து ஒரு ஸ்லோ பர்ன் ஹாரர் மிஸ்ட்ரி தான். கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வந்து டென்ஷனை பில்ட் பண்றாங்க. ஜம்ப் ஸ்கேர் சீன்ஸ் இந்த வெப் சீரிஸ்ல இருக்கு, பட் அதை விட சைக்காலஜிக்கலா வந்து எப்படி அந்த ஹாரர் எலமெண்ட் வந்து ஒவ்வொரு கேரக்டர் கூட எப்படி பிளே ஆகுது அப்படிங்கறதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே வந்து லேயர்ஸா வந்து பில்ட் பண்ணாலும் இது அடுத்து வரப்போற 2 சீசனுக்கும் லீடாவும் இருக்கணும். அதே மாதிரி ஆல்ரெடி வந்த இட் சாப்டர் 2 இது ரெண்டுக்குமே வந்து கரெக்டா வந்து அந்த டைம் லைனை மேட்ச் பண்ணணும்னு வந்து அந்த கேரக்டர் டீடைலிங்கிறது ரொம்ப நுணுக்கமா எழுதியிருக்காங்க. ஃபியர், பயம், ட்ராமா, சீக்ரெட் இது எல்லாமே ரொம்ப சட்டிலா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் படத்தோட ரிவ்யூ, அதாவது சாப்டர் 1 சாப்டர் 2 இந்த 2 படத்துலையுமே சொல்லுவேன், ரொம்ப ரியலிஸ்டிக்கா நேச்சுரல் லைட்ல வந்து இந்த பேய் படம்னாலே வந்து ரொம்ப டார்க்கர் டோன்ல வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாம ரொம்ப வைப்ரண்டான கலர்ஸை செலக்ட் பண்ணி பிரைட்டரான ஒரு படமா தான் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. பட் ஆனா அதுல இருக்கிற ஹாரர் எலமெண்ட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் இதுலயும் நிறைய சீன்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இது வந்து 1960ஸ்ல செட் பண்ணங்காட்டி இந்த ஹாரர் ஃபீலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால சில சீன்ஸை கலரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டார்க்கர் டோன்ல ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் டிசைன் அண்ட் மியூசிக், குறிப்பா வந்து கிரெடிட்ஸ்ல போடுற சாங் செலக்ஷன், இது எல்லாமே ஸ்டோரியை எலிவேட் பண்றதுக்கு ரொம்ப அழகா யூஸ் ஆயிருக்கு. அண்ட் பெரிய பாசிட்டிவே இந்த வெப் சீரிஸுக்கு கொடுத்த ப்ரொடக்ஷன் குவாலிட்டி. எங்கேயுமே பிசுறுதட்டில் விஎஃப்எக்ஸ்ல இருந்து ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் எல்லாருமே அவங்களுக்கான பெஸ்ட் ஒர்க்கை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இட் வெல்கம் டு டெரி வெப் சீரிஸோட நெகட்டிவ்ஸ், இது வந்து ஒரு ஸ்லோ பர்ன் ட்ராமா தான். ஸோ அதனால கொஞ்சம் கதைக்குள்ள ஸ்லோவா தான் மூவ் ஆகுது. வெயிட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் வர சீன்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, இந்த காலகட்டத்தில் ஒரு ஹாரர் ஜான்ரா, அதுவும் பழைய கிளீச்சேவான ஸ்டீரியோ டைப்ஸ் அங்கங்க வச்சிருந்தாலும் ஜம்ப்ஸ்கேர் சீன்ஸை குறைச்சு அந்த கேரக்டர் டிராமா வந்து எப்படி ஹாரர்ல ஃபேஸ் பண்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணங்காட்டி பாக்குறதுக்கு புதுசா இருக்கிற மாதிரி ஃபீலையும் தரும். அதே சமயம் ரொம்ப ஸ்லோவா போகுது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜான்ரால வந்த வெப் சீரிஸ் அண்ட் படங்கள் வந்து இவ்வளவு ஸ்லோவா நம்ம பார்த்தது இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீலையும் கொடுக்கும். மற்றபடி பென்னிவைஸ் அந்த இட்டுங்கிற கேரக்டரை ஒரு 70% இதோட ஆரிஜின் என்ன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. புதுசா வரவங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு ஃபீலிங்கவும் தரும். அதே மாதிரி ரெகுலரா பார்த்துட்டு இருக்க எல்லா கிளீச்சேஸும் இதுல இல்லாதங்காட்டி இதுக்கு முன்னாடி வந்து பேய் படங்கள்லாம் இந்த மாதிரி இருந்துச்சு, இதுல அந்த லாஜிக் இடிக்குது அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட்டுமே வந்து தோன்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் சில கேரக்டர்ஸ் எல்லாம் இன்னுமே டெவலப் பண்ணியிருக்கலாங்கிற ஒரு ஃபீலுமே வந்து பார்க்கும்போது தரும். அண்ட் இது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்பாய்லர் தான். இந்த படத்தோட ஷோ ரன்னர்ஸ், ப்ரொடியூசர், ஆத்தர், டைரக்டர்ஸ் அப்படின்னு நிறைய இன்டர்வியூஸ்ல இதை சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இதை நான் வந்து ஒரு ஸ்பாய்லரா தான் வந்து சொல்றேன். ஏன்னா இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த கேரக்டர் ஆல்ரெடி ஒரு படத்திலேயே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர் பேர் என்னன்னா டிக் அப்படிங்கிற கேரக்டர். சைனிங்ல அந்த ஃபேமிலி போற ஹோட்டல்ல ஒரு செஃப்பா ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு.
அந்த கேரக்டரோட ஸ்பின் ஆஃப் தான் வந்து இந்த இட் வெல்கம் டு டெரி வெப் சீரிஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் அந்த சைனிங் படத்துக்கும் இந்த இட் வெல்கம் டு டெரிக்குமே பாத்தீங்கன்னா நாவல் பேஸ்டா தான் வந்து ரெண்டுமே வந்து எடுத்திருக்காங்க. அந்த நாவலை எழுதினது ஸ்டீஃபன் கிங். ஸோ அந்த ரெண்டு வேர்ல்டும் அழகா வந்து மெர்ஜ் பண்ணியிருக்காங்க இந்த இட் வெல்கம் டு டெரியில. அண்ட் இந்த டிக்குங்கிற கேரக்டருக்கு ஒரு தனியான ஒரு வெப் சீரிஸோ படமா வந்து ஃபியூச்சர்ல வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெப் சீரிஸ் இன்னும் நீங்க பாக்கலன்னா இந்த டிக் கேரக்டர் வந்து ஒரு சர்ப்ரைஸா வந்து இருக்கும் உங்களுக்கு. பெரிய பாசிட்டிவே பென்னிவைஸா நடிச்ச பில் ஸ்காட்ஸ்காட் தான். இந்த மனுஷன் பிறந்ததே வந்து இந்த பென்னிவைஸ் கேரக்டர் நடிக்கிறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபினாமினல் மைண்ட் ப்ளோயிங் ஆக்டிங்கை தான் வந்து கொடுத்துருக்காரு. அவரை தாண்டி வேற யாரையுமே வந்து பென்னிவைஸா வந்து பார்க்க முடியாது அப்படின்னு இந்த வெப் சீரிஸ்லும் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்டு அந்த பென்னிவைஸை வச்சு அந்த இட்டுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இந்த வெப் சீரிஸ்ல இங்கே ப்ளே பண்ண ட்ராமா ஆகட்டும், ஹாரராக இருக்கட்டும், ஜம்ஸ்கேர் சீன் ஆகட்டும், எல்லாமே எப்படா திருப்பியும் வந்து அந்த இட்டு வரும், எப்படா பென்னிவைஸுங்கிற ஒரு இது வரும், அது வந்தா ஏதோ ஒரு சம்பவம் பண்ணணும்னு ஒரு பயம் வந்து இருக்கும். பட் ஆனால் அதை கொஞ்சம் சீக்கிரம் காட்டுங்களே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி தான் வந்து அந்த இட்டு பென்னிவைஸுங்கிற கேரக்டர் எழுதியிருக்காங்க. அந்த சில கேரக்டர்ஸை இந்த வெப் சீரிஸ்ல பார்க்கும்போது என்னடா அவன் முட்டாத்தனமா வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸ்பாயில் பண்ணி சொல்லணும்னா இந்த வெப் சீரிஸோட ஒரு முக்கியமான ட்விஸ்டே வந்து அந்த கேரக்டர்ல தான் நடக்கும். சரியான தற்கூறிடாவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி விட்டுருப்பாரு. பட் ஆனால் அந்த கேரக்டரை ப்ளே பண்ண ஆக்டர் ஒரு நல்ல ஆக்டிங் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி மிஸ்ஸஸ் சார்லட் அப்படிங்கிற கேரக்டர் நடிச்ச டெய்லர், ஸ்கிரீன் டைம் கம்மியா இருந்தாலும் ரூடி நடிச்ச பாலிங்கிற கேப்டன் கேரக்டர், ஜெனரல் சா லிராய் ஹேண்ட்லன், மார்ஜ், இங்கிரிட் கர்ஷ், ரோஸ், மேட்டி, வில், ரோனி, லில்லி, ரிச் இப்படின்னு எல்லா கேரக்டர்ஸ்லையும் நடிச்சவங்களுமே வந்து ஒரு நல்ல ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கிட்ஸ் பேஸ்ட் ஹாரர் ஜான்ராங்கிறங்காட்டி இந்த வெப் சீரிஸ்ல நடிச்ச எல்லா குழந்தை கேரக்டருமே வந்து அந்த ஆக்டர்ஸ் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. என்னோட பர்சனல் ஃபேவரட் யாருன்னு கேட்டீங்கன்னா பில், மார்ஜ், ரிச் இவங்க 3 பேர் தான் என்னோட ஃபேவரட்டான கேரக்டர்ஸ் இந்த இட் வெல்கம் டு டெரி வெப் சீரிஸ்ல. இந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஈவினிங்க்கு ஒரு சிங்கிள் பிஞ்ச் வாட்ச்ல பார்க்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸ் தான் இந்த இட் வெல்கம் டு டெரிங்கிற வெப் சீரிஸ். ஆக மொத்தத்தில் ஸ்பாய்லரே இல்லாம எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலா இந்த இட் வெல்கம் டு டெரிக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 80 மார்க்ஸ் தாராளமாக தருவாங்க. இட் வெல்கம் டு டெரி ஸ்லோ ஹாண்டிங் அட்மாஸ்பியரிக் ஹாரர் வித் ஸ்ட்ராங் சைக்கலாஜிக்கல் மூட். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பை. நான் வரேங்க.